அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகானிடத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் எவ்வாறு மிக விமர்சையாக மிக அழகாக நடந்தேறுகிறது. நாம் மகான்கிட்ட போய் ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை மகான் கேட்டுண்டு எப்படி அதற்கான ஒரு தீர்வை தருகிறார்னு நாம் பல பகுதிகளில் பார்த்துருக்கோம், எவ்வளவோ எபிசோடில் பார்த்துருக்கோம். இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையதுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, மகா பெரியவாள்கிட்ட போய் அதை சொல்லணும் அப்படின்னு நாம் நினச்சிண்டாலே போதும், அந்த காலத்தையும் அந்த நேரத்தையும் நமக்காக அவ்வளவு அழகாக ஒரு சேர கூட்டி வந்து நம் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார். அது எவ்வளவு நாளானாலும் சரி, அது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன் நாம் நினச்சின்றிருந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அதை தன் பக்தனுக்காக மகான் நிறைவேற்றி தருகிறார் என்பதை உணர்த்தும் ஒரு மிக அற்புதமான ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். டாக்டர் சிவசங்கர் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். பிரின்ஸ்டன் அப்படிங்கிற ஊரில் அவர் வசித்து வருகிறார். அவருடைய மனைவியின் பெயர் திருமதி பாகிரதி அம்மாள். இவர்கள் அமெரிக்காவில் வசித்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழர்கள். இப்பொழுது இந்த கதை, இந்த அற்புதம் எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம்னா, இந்தியாவை நோக்கி வரும், சென்னையை நோக்கி வரும் ஒரு விமானம். அந்த விமானத்தில் இந்த தம்பதியர் பயணித்து வருகிறார்கள். இவர் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அமெரிக்காவில் ஒரு தலை சிறந்த நாத்திகவாதிகளுள் ஒருவர். இவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த சந்நியாசிகள், இந்த சனாதன தர்மம் இதிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கையே விட்டு போயிடுது. ஆனால் அந்த பாகிரதி அம்மையாரோ தீவிரமான மகாபெரியவா பக்தர். தனக்கு என்ன நிலை ஏற்பட்டாலும் அதை பெரியவாள்கிட்ட மனதார பிரார்த்தனை செய்வதை என்றுமே அந்த அம்மையார் விட்டது கிடையாது. இவர்கள் அந்த ஃப்ளைட்டில் அப்படி வரும் பொழுதே, அப்படி சென்னை கிட்ட அப்படி லேண்ட் ஆகும் பொழுதே இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பமாயிடுறது. நான் தான் இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அமெரிக்கா போயிட்டேன், நான் திருப்பி இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி என்னை திருப்பி இந்த ஊருக்கே அழைச்சிட்டு வரையே அப்படின்னு மனைவியை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறார் அந்த கணவர் திரு சிவசங்கரன் அவர்கள். இப்போ என்ன ஆயிடுத்து, நாம் இங்கே மகானை பார்க்கத்தானே போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இந்தியாவில் எது ஒழுங்காக இருக்குது, இதோ பாரு டிக்கெட்டை கொடுக்கறதுக்கே டிலே பண்ணிட்டான், இப்போ இந்த ஃப்ளைட்டு சென்னையில் இறங்கிறதுக்கே 3 மணி நேரம் லேட்டு, இதுக்கு மேலே நான் வெளியே போய் வண்டியை பிடிச்சி என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அங்கேயே படுத்துட்டு இருப்பேன், நீ தேவையில்லாமல் இழுத்துட்டு வந்துட்டேன்னு மறுபடியும் வசைப்பாட ஆரம்பிக்கிறார். இந்த அம்மையார் அப்படியே அமைதியாக வர, அதற்குள் 3 மணி நேரம் தாமதமாக அந்த ஃப்ளைட் அப்படி லேண்டாக இவர்கள் இறங்கி வரும் பொழுதே இன்னொரு சண்டை. அந்த லக்கேஜ் வரும் இல்லையா, அந்த கேரியரில் வரும்பொழுது அதில் ஒரு பெட்டி மாறி போய் அது இன்னொரு நபர்கிட்ட போய் இவர்கள் இருவருக்கும் ஒரு சண்டை. நான் யார் தெரியுமா, நான் அமெரிக்காவில் பெரிய ஆள்னு இவர் மறுபடியும் சொல்ல, ஆணவ பேச்சாக பேச, அவர் பதிலுக்கு நீ அமெரிக்காவில் வேணால் பெரிய ஆளாக இருக்கலாம், இந்த ஊரில் நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு ஏட்டிக்கு போட்டியாக பேச, அங்கேருந்து பாகிரதி அம்மையார் இவர்களை விலக்கிவிட்டு கணவரை அழைச்சிட்டு அப்படி வெளியே வர, அதற்கும் இந்த கணவர் இந்த அம்மையாரை பார்த்து, இதுக்குத்தான் நான் இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், என் லெவலுக்கு நாளாக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியவன், யாரோ ஒரு சாமியாரை பார்க்கணும்னு இப்படி கூட்டின்னு ஒரு சண்டையில் மாட்டி விட்டுட்டேன்னு திட்ட, அப்படி தடபுடலாக அந்த லக்கேஜை தூக்கிண்டு ஏர்போர்ட்டுக்கு வாசலில் அப்படி நிற்கும் பொழுது ஒரு ஆட்டோக்காரன் பார்த்து, எங்கெங்கே போனோம், மயிலாப்பூரா, 27 ரூபா கொடுங்க, மயிலாப்பூரில் போய் விட்டுடுறேன்னு கேட்க, இவருக்கு மறுபடியும் கோபம். நான் உன்ட்ட மயிலாப்பூர் போகிறேன்னு சொன்னேன்னா நீயா என்கிட்ட கேட்குற, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, சென்னையே இப்படி தான், மறுபடியும் சென்னையையும் ஒரு திட்ட, அதற்குள் ஒரு டிராவல்ஸிலிருந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் வரார். சார் நீங்கள் தான் சிவராமனா அப்படின்னு கேட்க, நான் சிவராமன் இல்லை சிவசங்கரன் அப்படின்னு இவர் பதிலுக்கு அவர் கூடயும் ஒரு வாக்குவாதம் செய்ய, சார் இந்த அமெரிக்கா பார்ட்டி நீங்கள் தானே, நான் தான் அது பேரை கூட உங்கள் ஊரில் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க, இந்த ஊருக்கு எதுக்கு இவ்வளோ வளர்ச்சி, அது இதுன்னு மறுபடியும் ஊரை திட்ட, அதற்குள்ள அந்த டிரைவர் மிக மிக பொறுமையானவர், திறமைசாலி, அழகாக அந்த லக்கேஜெல்லாம் எடுத்து அவருடைய வண்டியில் வச்சுட்டு இவர்களையும் அழைத்து அப்படி வண்டியில் ஏற்றிண்டு போகும் பொழுது, ஏன்பா உன் பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அந்த அம்மையார் கேட்கிறார். என் பேர் பால்ராஜ் மேடம் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறார். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது,
நான் காஞ்சியில் தாங்க இருக்கேன், நான் காஞ்சி பெரியவாளோட தீவிர பக்தன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் பதிலுக்கு ப்ரொஃபஸர் சிவசங்கர் இருக்கார், ஏன்பா நீ தான் கிறிஸ்டினாச்சே, நீ போய் சாமியாரை பார்ப்பங்கிறியே அப்படின்னு பதிலுக்கு கேட்க, கிறிஸ்டினாக இருந்தாங்கன்னா முஸ்லீமாக இருந்தான்னாங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஸ்ரீமடம் வருவார்கள், அந்த மகா சுவாமியை பார்த்துட்டு தாங்க போவோம். நான் இது வரைக்கும் 88 நாள் 88 தடவை நான் போய் மகானை தரிசிச்சுட்டேன், இன்னும் 12 முறை நான் அவரை சேவிச்சிட்டேன்னா 100 தரிசனம் செஞ்ச பாக்கியம் எனக்கு கிடச்சிருங்கன்னு அந்த டிரைவர் சொன்னாராம். இவர்களுக்கு இந்த அம்மையாருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே பரவசம். இவருக்கோ மேலும் ஏளனம், நக்கல். ஓஹோ, உங்கள் ஊரில் 100 தடவைலாம் போய் நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு சிரிச்சு இவர்கள் அப்படியே போயின்னு இருக்கும்பொழுது வழியில் கார் பஞ்சர் ஆறுது, ஒரு விபத்து நடக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறது. இதுக்கு தான் நான் அந்த சாமியாரெல்லாம் பார்க்க வர மாட்டேன்னு சொன்னேன்னு மறுபடியும் அவர் நம் சுவாமிகளையும் சேர்த்து திட்டி இவ்வளவு வேலை நடந்துட்டுருக்கு. என்ன விசேஷம், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம் மகா சுவாமிகளின் 100வது அவதார தினம் நெருங்கின்றிருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக விமர்சையாக காஞ்சியில் அரங்கேறுகிறது. காஞ்சி மாநகரமே திருவிழா கோலம் பூண்டு கொண்டிருக்கிறது. எல்லா பக்தர்களும் தேசத்திலிருந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து மகா சுவாமிகளை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவர்கள் நேர போயின்னு இருக்கும்பொழுது இந்த டிரைவர், இந்த வண்டியின் ஓட்டுநர் இருக்கார் இல்லையா பால்ராஜ், அவர் சொல்கிறார், நம்ம நேராக இப்போ ஸ்ரீமடம் போயிடுவோம் சார், அங்கே போயிட்டு நம்ம போய் அவரை பார்த்துடுவோம், அவரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய்க்கலாம், ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே தரிசனம் அவ்வளோவா கொடுக்க மாட்டார் சாமின்னு சொல்லும்பொழுது, எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் நேர ரூமுக்கு தான் போவேன், நான் ஒன்றும் அவரை பார்க்கறதுக்காக வரலை, நான் அவ்வளோ தூரம் இவ்வளோ மைல் கடந்து வந்தது இவளுக்காக மட்டும்தான், என்னை நேர ரூமுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து இவர்கள் அப்படியே போயின்னு இருக்க, அங்கே இருந்தது அன்று ஒரே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் தான். எப்படியோ அந்த ஹோட்டலில் கண்டுபிடிச்சி இவர்களுக்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த டிரைவர் இவர்களை ரூமில் போய் விடும் பொழுது, என்னது இது, இந்த ஊரில் ஒரு ஹோட்டல் கூட இல்லை, ஒரு வசதியும் இல்லை, இந்த ஊருக்கெலாம் திருவிழா கோலம் தேவையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது இந்த அம்மையார் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து கொள்ள முடியாமல், நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, வந்ததுலேருந்து இந்த தேசத்தையும் இந்த ஊரையும் சுவாமிகளையும் இப்படி திட்டிகிட்டே வரையில ஒரு 2 நாள் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, இந்த ஊருக்கு வந்ததே ஒன்றால் தான் மறுபடியும் திட்ட, இப்போ நாம் போய் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு முடிவாகி இந்த அம்மையார் வாங்கோன்னு சொல்லும் பொழுது, நான் வர முடியாது, நீ மட்டும் வேணா போயிட்டு வா, நீ இந்த டிரைவரை கூட்டிகிட்டு போ, நான் எதுக்கு அவரெல்லாம் பார்க்க வரணும் அப்படின்னு கோபமாக ஒரு கேள்வி கேட்டு, ஒரு 2 நாள் தயவு செஞ்சு பொறுத்துங்களேங்க, 2 நாள் இருந்தால் போறாதா, இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்களே, நீங்கள் இப்போ பிடிவாதமாக பிடிச்சதுனால தான் நம்ம புள்ள நம்மளை விட்டே போயிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். இப்பொழுதுதான் இவர்களின் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படி ஓப்பன் ஆகுது. என்ன ஆறுது, இவர்களின் மகன் 12 வயதாக இருக்கும் பொழுது தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது மிகவும் வளர்ந்து முற்றி போய் இருவருக்கும் சண்டையாக மாறி அந்த பையன் அமெரிக்காவில் இவர்களை விட்டு இவர்கள் வீட்டை விட்டே விலகி விடுகிறான். அவன் போய் ரொம்ப நாள் ஆயிடுத்து, அவன் எங்கே போனா என்ன ஆனாங்கிறது இவர்களுக்கு தெரியவே இல்லை. எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டா, ஜப்பான், நேபாள், ஆஸ்திரேலியா, இந்தியா, இப்படி எவ்வளவோ நாடுகளில் தேடி பார்த்தும் இவர்களால் இவர்களுடைய மகனை கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த சோகத்தை, அந்த வருத்தத்தை மகா பெரியவாளிடத்தில் வைத்து பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மையார் தன் கணவரை அழைச்சிண்டு இந்தியா வந்திருக்கிறார். இவரும் ப்ரொஃபஸர் சிவசங்கரனும் இந்த காரணத்தினால் தானோ என்னவோ கடுமையான நாத்திகவாதியாகவே மாறிவிடுகிறார். இப்பொழுது இந்த அம்மையார் இப்படி கேட்குறா, இந்த பிடிவாதம் இந்த கோபம் இருந்ததுனால தான் நம்ம புள்ள உங்களை விட்டும் என்னை விட்டும் போயிட்டான், இன்னமும் நீங்கள் திருந்தலையா அப்படின்னு கேட்டதுமே அவர்கள் கண்கள் குளமாயிடுத்து. அவருக்கு என்னால் தான் போனானா, நான் மட்டும்தான் தப்பா, இப்படி என்னை குறை சொல்கிறையே அப்படின்னு கோபத்தோடு அவர் பொங்கி எழும்பொழுது அந்த அறை வாசலில் இருந்த டிரைவர் பால்ராஜ், நான் அப்புறமா வரேங்கன்னு சொல்லிட்டு நாகரிகமாக அங்கேருந்து ஒதுங்கிடுறார். கீழே போய் நிற்கிறார். இவர் தயவு செய்து வாங்கோன்னு தன் கணவர்கிட்ட கேட்டுண்டு, ஒரு தடவையாவது தரிசிச்சுட்டு வந்துடுவோம், இதுக்காக தான் நான் வந்திருக்கோம்னு சொல்ல, சரி நான் வருவேன், ஆனால் சட்டையை கழட்ட மாட்டேன், டிஷர்ட் தான் போட்டுட்டு வருவேன், வேஷ்டி கட்டிக்க மாட்டேன், பர்முடாஸ் தான் போட்டுட்டு வருவேன், எனக்கு எப்பப்போ தோன்றதோ அப்பப்போலாம் நான் சிகரெட் பிடிப்பேன், யார் இருக்கான்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டுண்டு, சரி நீ வந்தால் மட்டும் போதும்னு அவரையும் அழைச்சிட்டு கீழே வர, இதே பிடிவாத குணத்தோடு
சிவசங்கரனும் அவருடைய மனைவி பாகீரதி அம்மையாரும் இவர்கள் நேர ஸ்ரீமடம் வருகிறார்கள். அதே காரில் ஏறி வருகிறார்கள். அங்கு என்ன அதிசயம் நிகழ்ந்தது, மகாபிரியவா தன் பக்தர்களை எவ்வாறு காத்து ரட்சித்தார் என்பதை நாம் வரும் பகுதியில் காணலாம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.